இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா விண்டோஸும் காலி லினக்ஸும் எப்படி டுவல் பூட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாடி உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல தான் அமைக்கிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தவறாமல் பார்க்கலாம். இன்னைக்கு காலி லினக்ஸும் விண்டோஸும் எப்படி டுவல் பூட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நீங்கள் திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் போயிட்டுக்கோங்க. மேனேஜ் போயிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பார்ட்டிஷனில் ஃப்ரீ இருக்கோ அந்த பார்ட்டிஷனை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு சிங்க் வால்யூம் இருக்கு, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அன்னைக்கு உங்களுக்கு எத்தனை ஜிபி வேணுமோ அத்தனை ஜிபியை கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு 50 ஜிபி வேணும்டா 50 ஜிபின்னு கொடுத்தா அன்னைக்கு வராது. நீங்க 50 கால்குலேட்டர்ல 50 தர 1024 பெருக்கி எத்தனை வருதோ அத்தனையும் அங்கே போட்டுக்கோங்க. உங்களுக்கு 100 ஜிபி வேணும்டா 100 தர 1024 பெருக்கி அன்னைக்கு எத்தனை வருதோ அதான் அன்னைக்கு போட்டுக்கோங்க. நான் 40 ஜிபி போட்டுக்கிறேன். போட்டு சிங்க்ன்றதை அமைக்கிக்கோங்க. அது அன்லொக்கேட்டட் ஆகி கொடுத்துக்கோங்க. நியூ எலிமெண்ட் கிரியேட் பண்ணாம அது அன்லொக்கேட்டட் மை அப்படியே இருக்கட்டும். அது காலி லினக்ஸ்க்கான பார்ட்டிஷன் சரி. அடுத்தது நீங்க மெஷினை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க பூட் மெனுவுக்கு போகணும். சிலவோட மெஷின்ல F9 இருக்கும், சிலவோட மெஷின்ல F12 இருக்கும், சிலவோட எஸ்கேப் இருக்கும், சிலவோட டிலீட் இருக்கும். உங்களோட பூட் மெனுவுக்கு எடுக்கிற பட்டன் எதுன்றதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு முடியாதுன்னா உங்களோட லேப்டாப்ல இல்லாட்டி பிசில மொடல கீழே போடுங்க. நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன் கமெண்ட்ஸ்ல. என்ன மெஷின்ல F9 தான் பூட்டபிள் மெனு. F9 அங்கிக்கிறேன். பூட் மெனு எடுத்துட்டு ரெண்டாவது இருக்கு யூஎஸ்பி ஹார்ட் டிரைவ் UEFI அது பென் டிரைவ். அந்த பென் டிரைவை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட எந்த பென் டிரைவ் வருதோ அந்த பென் டிரைவை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்க கிராஃபிக்கல் இன்ஸ்டால்ன்றதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க. நான் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்தியான்றதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்றேன். உங்களுக்கு என்ன கீபோர்டு வேணுமோ அந்த கீபோர்டை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இனி கேட்கும் உங்களுக்கு வயர்லெஸ்ல நீங்க கன்ஃபிக் பண்றீங்களா வயர்ட்லன்னு. நான் ஈத்தர்நெட் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட்டோ கன்ஃபிகரேஷன் ஃபெயில்டு வருது. நான் ஈத்தர்நெட் ஒன்று கனெக்ட் பண்ணிடல, அதனால் நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டூ நாட் கன்ஃபிகர் த நெட்வொர்க் அட் திஸ் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஹோஸ்ட் நேம் கொடுக்குது கேட்குது. நான் YLR டெக்னு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஹோஸ்ட் நேம் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபுல் நேம் ஆஃப் த நியூ யூசர்னு கேட்குது. நான் அதுக்கும் YLR டெக்னு கொடுக்குறேன். யூசர் நேம் ஆஃப் த யுவர் அக்கௌண்ட்னு கேட்குது. அதுக்கும் நான் YLR டெக்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு ஒன்று கேட்குது. நான் எனக்கு வேண்டிய பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்புறம் நீங்க பார்ட்டிஷன் டைப் கேக்குது. நீங்க மேனுவல்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கவர் ஆனீங்க. நான் கிளிக் பண்ற மாதிரியே சரியா பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களோட ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லா ஃபார்மேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க கிரியேட் பண்ண பார்ட்டிஷன் எத்தனை ஜிபியோ அத்தனை ஜிபி எனக்கு காட்டும். ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு தான் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கலி பார்ட்டிஷன் த ஃப்ரீ ஸ்பேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஃபைல் இன் ஒன் பார்ட்டிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்ட்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் பண்ணிடும். கிரியேட் பண்ணிட்டு ஃபினிஷ் பார்ட்டிஷன் அண்ட் ரைட் த சேஞ்சஸ் டு டிஸ்க்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சேஞ்சஸை ரைட் பண்ண கேட்குது. எஸ்ன்றதை கொடுத்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகுது. நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கண்டினியூ வித்தவுட் நெட்வொர்க் மிரர்னு கேட்குது. அதை நீங்கள் எஸ் கொடுத்து கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க காலி டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட் டிக்கை போட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகுது. அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சரி, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க கண்டினியூ கிளிக் பண்ணீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும் மெஷின். ஓகே, காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த மெனுவில் கேட்குது டுவெல் பூட் பண்ணனால காலி லினக்ஸ்ல ஆன் பண்ணவா இல்லாட்டி விண்டோஸ்ல ஆன் பண்ணவா. நீங்க 4 ஃபீச்சர்ஸ் இருக்கு. 3வது உள்ளது விண்டோஸ், 1வது உள்ளது காலி லினக்ஸ். உங்களுக்கு எது வேணுமோ அதில் பூட் பண்ணிக்கோங்க. நான் காலி லினக்ஸ் பூட் பண்றேன். காலி லினக்ஸ் 2020 அனிமேஷன் இதுதான். உங்களோட யூசர் நேம் நீங்க எது கொடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பாஸ்வேர்டு எது கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க ஓகே, காலி லினக்ஸ் பூட் ஆயிடுச்சு. காலி லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ நாங்கள் விண்டோஸ் 1வது நான் பார்த்துக்கிறதுக்கு ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மெஷினை. ரீஸ்டார்ட் அந்த கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் ஆகினா 3வது இருக்க ஆப்ஷனை விண்டோஸ்ன்றதை கிளிக் பண்ணி பூட் பண்ணிக்கோங்க. ஓகே, விண்டோஸ் பூட் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். டுவெல் பூட்டில் விண்டோஸ்க்கும் எந்த பிரச்சனை வரல. சக்ஸஸ்ஃபுல்லாக பூட் பண்ணிட்டோம். பார்ட்டிஷன் நீங்கள் கிளிக் பண்ணக்குள்ள நான் எந்த இதை கிளிக் பண்ணணும் சரியாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தவறாக ஏதாச்சும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கே ஃபுல்லாக ஃபார்மேட் ஆயிரும். அதனால கவனமாக நான் எது கிளிக் பண்ணாலும் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பண்ணி உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்ஸ்.